Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa sahabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஜ்ரத் முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم مدمن الخمر كعابد وثن சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த 10 நாளைக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு செய்தி, கள்ளச்சாராயத்தை குடித்து 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 90க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டார்கள். அநியாயமாக உயிர் போகிறது. சாராயத்தை குடித்து மதுவை குடித்து அநியாயமான முறையில் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்த சாராயம் மது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருவார், ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலைகளை வணங்குவதும் அம்பெறிந்து குறி கேட்பதும் மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய செயல்களிலிருந்து இருக்கிறது, ஷைத்தானுடைய அசிங்கங்களில் இருந்து இருக்கிறது. ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மது சம்பந்தமாக தடை ஏற்படுத்துகின்ற கடைசி ஆயத்து இந்த ஆயத்து தான். மதுவு முற்றிலும் தடை, அது ஹராம் என்று தடை விதிக்கப்பட்ட ஆயத்து இந்த ஆயத்து மூலமாகத்தான் முற்றிலும் தடை விதிக்கப்பட்டது. மது தடை என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, இன்னும் சொல்ல போனா ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர்க்களத்துக்கு பிறகு, உஹது அந்த யுத்தத்துக்கு பிறகு மது ஹராமாக்கப்பட்டது. அப்ப இந்த ஆயத்து இறங்கியது உஹது போர்க்களத்துக்கு பிறகு இந்த ஆயத்து இறங்கியது. நினைத்து பாருங்கள், ஏறத்தாழ இஸ்லாம் பிறந்து 15-16 வருஷத்துக்கு பிறகுதான் மது தடை விதிக்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் எல்லாரும் அந்த மதுவுக்கு அடிமையாக இருந்தார்கள்.
மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். மது தடை என்பது கிடையாது, மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்ற பிறகு அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்த பொழுது அவர்களும் அந்த மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் மது தொடர்ந்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். மக்காவில் 13 ஆண்டு காலம் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நேரத்தில் கூட மது தடை விதிக்கப்படவில்லை. மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார்கள். மதீனாவுக்கு இஸ்லாம் புலம்பெயர்ந்து சென்றது. மதீனாவுக்கு சென்ற 3வது ஆண்டில் தான் அந்த மது தடை விதிக்கப்படுகிறது. அப்போ ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் ஐயாமுல் ஜாஹிலி ஆரம்ப காலத்திலிருந்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால தான் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க மது குடிச்சிருக்கிறீங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் மது குடித்திருக்கிறீர்களா? அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்திலும் சரி, இஸ்லாத்துக்கு முன்பும் சரி, இஸ்லாத்துக்கு பின்பும் சரி மது குடித்தது இல்லை. மீண்டும் கேள்வி கேட்கப்பட்டது, இஸ்லாத்துக்கு முன்பு குடித்ததில்லைங்கிறீர்கள், இஸ்லாத்துக்கு பிறகும் குடித்தது இல்லை என்று சொல்லுகிறீர்கள், ஐயாமுல் ஜாஹிலியால உள்ள நீங்க குடிச்சிருக்கலாமா இல்லைங்களா? அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, மது என்பது அறிவை போக்குகிறது, மது குடிப்பதன் மூலமாக அறிவை போக்குகிறது என்பதை விளங்கிய காரணத்தினால் நான் இஸ்லாத்துக்கு முன்னாலும் குடித்ததில்லை, இஸ்லாத்துக்கு பின்னாலும் குடித்தது கிடையாது. அப்ப மது என்பது அறிவை போக்குகிறது, அறிவை என்ன செய்யாது, மக்க வைக்கிறது மது என்பது. ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இது மது தடை ஏற்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. மிகப்பெரிய சஹாபி அவர்கள், செல்வந்தர் சஹாபி. அவர்கள் விருந்து பரிமாறினார்கள். அந்த விருந்துல மதுவும் என்ன செய்யப்பட்டு பரிமாறப்பட்டது. அப்ப மது பரிமாறப்பட்ட நேரத்தில் எல்லாரும் மதுவை குடித்தார்கள். சஹாபாக்களும் மது அருந்தினார்கள். ஏன்னா மது என்பது தடை என்பது வரவில்லை, அது ஹராம் என்பது வரவில்லை. அதனால சஹாபாக்கள் மதுவை குடித்தார்கள். இப்ப மது குடித்தது கூட ஒரு சஹாபி தான். இப்ப மதுவை குடித்தார்கள். மதுவை குடித்த நேரத்தில் இப்பொழுது தொழுகையில நேரம், தொழுகையில நேரம், மக்ரிபிட தொழுகை நேரமாகிவிட்டது. மக்ரிபுக்கு பாங்கு சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் அணிவகுத்தில் இருக்கிறார்கள். எல்லோருமே மது குடித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அணிவகுத்தில் இருக்கிறார்கள். முன்னால ஒரு சஹாபி போய் தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கிற பொழுது சூரத்துல் காஃபிரூன் என்ற வசனத்தை, அத்தியாயத்தை எடுத்து ஓதுகிறார்கள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புது, இதான வசனம். ஆனா மது குடித்த காரணத்தினால் குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புது என்பதை பதிலாக அஅ்புது மா தஅ்புதுன் என்று ஓதிட்டாங்க. லா அஅ்புது என்று ஓதாம அஅ்புது மா தஅ்புதுன் என்று ஓதிவிட்டார்கள். இப்ப அஅ்புது மா தஅ்புதுன் என்ன அர்த்தம்? லா அஅ்புது மா தஅ்புதுன் என்ன அர்த்தம்? நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நாங்கள் வணங்க மாட்டோம். குல் நபியே சொல்லுங்க, ஐயுகல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்களே, லா அஅ்புது மா தஅ்புதுன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நாங்கள் வணங்க மாட்டோம், அதை நான் வணங்க மாட்டேன் என்பதுதான் அந்த சூரா, அந்த வசனத்தினுடைய பொருள். ஆனால் சஹாபாக்கள் தொலை வைக்கும் போது மது குடித்த காரணத்தினால் லா என்ற வார்த்தையை விட்டுவிட்டு அஅ்புது மா தஅ்புதுன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்குவேன் என்று பொருள்படும் விதமாக ஓதினார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டா, யாராவது தொழுகையில் இருக்கும்போது குடிக்காதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டார். ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில இருக்கிற பொழுது நீங்கள் தொழுகை பக்கம் நெருங்காதீர்கள். ஏன்? எப்பேற்பட்டது? அறிவை மாற்றுகிறது. போதை என்பது அறிவை மாற்றுகிறது. லா அஅ்புது என்று ஓத வேண்டிய இடத்துல அறிவை போக்கி அஅ்புது என்று ஓத வைத்து தெரியுமா? எது என்று சொன்னால் இந்த மது தான், இந்த சாராயம் தான். இந்த மது, சாராயம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், என்னுடைய சமுதாயத்தில் சிலர்கள் மது அருந்துவார்கள். என்னுடைய சமுதாயத்தில் மது அருந்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மதுவுக்கு வெவ்வேறு பேர் வைத்து அழைப்பார்கள்.
வெவ்வேறு பேர் வைத்திருப்பார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். இன்னைக்கும் இந்த மதுவுக்கு பல வகையான பேர் இருக்கா இல்லைங்களா? பல வகையான பேர் சொன்னா இன்னும் அஜித்துக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாம் பேப்பர்ல படிக்கிறது தானே. மதுவுக்கு பல வகையான பெயர்கள் சூட்டப்பட்டு இன்னும் மது குடிக்க கிடைக்கின்ற எத்தனை இஸ்லாமியர் இன்னைக்கும் இருக்கிறார்கள். ஒரு காலத்துல வயசு போனவர்கள் குடித்தார்கள். ஒரு 20 வயசுக்கு மேல உள்ள குடிச்ச அன்னைக்கு சின்ன பையன் கையெல்லாம் நினைச்சது போதை வசதிகள் தாராளமாக புழங்கி விட்டது. எதை நோக்கி செல்கின்றது சமுதாயம்? மது குடிக்க கூடாது என்று சொன்னது மார்க்கம். இந்த மார்க்கம் போதை வஸ்து குல்லு முஸ்கிரின் ஹராமும். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு இந்த போதை வஸ்துகளும் ஹராமு. போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் ஹராமு. மார்க்கம் சொல்லும். எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க தண்ணியை குடிங்க, ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க. சாதாரண தண்ணி ஹலாலான நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கா இல்லைங்களா, அந்த தண்ணீரை குடிப்போம். 2வது டம்ளர் குடிப்போம், தண்ணீரை குடிப்போம், ஒன்றும் தெரியாது. 3ஆம் முறை குடியுங்கள், 4ஆம் முறை குடியுங்கள். 5வது டம்ளர் எடுத்து குடிக்கிற போது ஒரு விதமான போதை ஏற்படும். இப்ப 5வது முறை குடிக்கிற தண்ணி மூலமாக போதை ஏற்பட்டால் அந்த தண்ணீர் ஹலாலான தண்ணீர் அதுவும் கூட ஹராமாக மாறிவிடுகிறது. பால் குடிக்கிறோம், ஒரு டம்ளர் பால் குடிக்கிறோம், ஒன்னும் ஆகல. 2வது குடிக்கிறோம், ஒன்னும் ஆகல. 3வது குடிக்கிறோம், ஒன்னும் ஆகல. 4வது குடிக்கிறோம், ஒன்னும் ஆகல. 5வது டம்ளர் பாலை குடிக்கிற போது போதை ஏற்பட்டால் இந்த 5வது தடவை குடிக்கப்பட்ட அந்த பால் ஹராம். மார்க்கம் சொல்லும் குல்லு முஸ்கிரின் ஹராமுன். ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களும் ஹராமு. 4 டம்ளர் பாலை குடிக்கும் போது நமக்கு ஒரு போதை ஏற்படுதல, 5வது டம்ளர் பாலை குடிக்கும் போது போதை ஏற்பட்டால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் 4 டம்ளர் ஹலாலு, 5வது டம்ளர் குடிச்சது ஹராமு. எனவே நாம குடிக்கும் போது 4 டம்ளர் பாலுக்கு மேல குடிக்க கூடாது. சிலர்கள் 3 டம்ளர் குடிச்சிட்டு 4வது டம்ளர் குடிக்கும் போது போதை ஏற்பட்டால் 4வது டம்ளர் பால் ஹராமு. இனிமேல் அவர் 4வது டம்ளர் குடிக்கவே கூடாது. ஒவ்வொருவருடைய உடலுக்கு தகுந்த மாதிரி பேரிச்சம்பளத்தை கூட சொல்லுவாங்கல்ல, 4 பேரிச்சம்பளம் 5 பேரிச்சம்பளம் சாப்பிட்டா ஒன்றாகாது. சிலர்கள் பேரிச்சம்பளத்தை அதிகமாக சாப்பிடுகிற பொழுது ஒரு போதை ஏற்படுத்துனா அதிகமாக சாப்பிடுவது ஹராம். போதை எந்த அடிப்படையில் வந்தாலும் சரி, ஹலாலான வஸ்துக்கள்ல வந்தாலும் சரி, அந்த பொருளும் ஹராமாக மாறிவிடுகிறது. எப்பொழுது போதை ஏற்படுகிறதோ அப்பொழுது வரை அதுவரை ஹலாலு, போதை ஏற்பட்டால் அது ஹராமு. அத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்யும். அருமையானவர்கள், இதை தாண்டி இன்னைக்கு எத்தனை பேர் ஹராமான பானத்தை குடித்து விட்டு அவர் நிம்மதியாக இருக்கிறார். நினைத்து பாருங்கள். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், நீங்கள் தவறு செய்கின்ற பொழுது இந்த சிந்தனை, இந்த ஹதீஸ் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கல, ஒரு மனுஷன் தவறு செய்ய மாட்டான். ஹராமான பானத்தை குடிக்கிற பொழுது கையில வச்சிருக்கும் பொழுது அவன் குடிக்க எத்தனிக்கிறான் அல்லவா, அவன் குடிக்கும் போது இந்த ஹதீஸை நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்தான் என்று சொன்னா அவன் குடிக்க மாட்டான். தவறு செய்கின்ற ஒருவன் தவறு செய்கிற பொழுது இந்த ஹதீஸை நினைத்து பார்த்தால் தவறு செய்ய மாட்டான். திருடுகின்ற மனிதன் திருட போகிற நேரத்தில் அந்த ஹதீஸை நினைத்து பார்த்தால் அவன் திருட மாட்டான். எப்பேற்பட்ட ஹதீஸை சொன்னார்கள் தெரியுமா? கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிப்பு செய்கிறார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின். தவறான செயலை ஒருவன் செய்ய மாட்டான். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி, தவறான செயலை ஒருவன் செய்ய மாட்டான். ஹீன யஸ்னி, அவன் தவறு செய்கின்ற பொழுது வஹு முஃமினுன், மூமினா இருக்கிற பொழுது அவன் தவறு செய்ய மாட்டான். லா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபுஹா, ஒரு மனிதன் அவன் மது குடிக்க மாட்டான். ஹீன யஷ்ரிபுஹா, அவன் குடிக்கிற பொழுது வஹு முஃமின், அவன் மூமினாக இருக்க மாட்டான். அப்ப நினைத்து பாருங்கள், இதே மாதிரி ரசூல் அடுக்கிக் கொண்டே போவார்கள். அப்ப ஒரு தவறு செய்கின்றவன் மூமினாக இருக்க மாட்டான். தவறு செய்கின்ற பொழுது ஈமான் என்பது அவனிடமிருந்து கழட்டப்படுகிறது. எப்பொழுது அவன் தவறிலிருந்து விடுபடுகிறானோ மறுபடியும் அந்த ஈமான் அவனோடு சேர்ந்து விடுகிறது. இப்போ ஒரு மனிதன் தவறு செய்த நிலையிலே மௌத்தாகி போனான், அவன் ஈமான் இல்லாமல் மௌத்தாகி விட்டான். ஒரு குடிகாரன் குடிச்சுக்கிட்டு அவன் அப்படியே மௌத்தாகி போயிட்டான்னா ஈமான் இல்லாமல் மௌத்தாகிட்டான்.
ஒரு மது குடிக்கிறவன் மது குடிச்ச நிலையில மௌத்தாகிட்டான்னா, தௌபா இல்லாம மௌத்தாகிட்டான், அவன் யாருங்க? மூமின் இல்லாத நிலையில மௌத்தாகிட்டான். பேருக்கு தொலை வைக்கணும், அவ்வளோ, வேற வழி இல்லை. பேருக்கு தொலை வைக்கணும். இமாம் அல்லாஹ் மக்ஃபிர் யாரெல்லாம் இவரை பாவத்தை மன்னிச்சிரு. என்ன நிலைமை அருமையானவர்களே! அவன் செஞ்ச பாவத்துக்கு தௌபா இல்லை, அவன் செஞ்ச பாவத்துக்கு தௌபா இல்லை, அவன் குடிச்ச குடிக்கு தௌபா இல்லை, அவன் செய்த அட்டுழியங்களுக்கு தௌபா இல்லை. ஆனா நாமெல்லாம் சேர்ந்து அவருடைய பாவத்தை மன்னி சொன்னா என்ன நிலைமை நினைச்சு பாருங்களேன். அருமையான அல்லாஹ் நல்லடியார்கள், ஒரு காலமும் அந்த பாவத்தின் பக்கம் நாம சென்று விடக்கூடாது. நம்ம பேசுற நமக்கு சொல்றதுக்காண்டி நாம தவறு செய்துக்காண்டி சொல்ல வரல, செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுது, அவ்வளவுதான். எத்தனையோ இஸ்லாமிய வாழ்க்கை இன்னைக்கு மது பாட்டத்திலே கழிந்து கொண்டு கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோமா இல்லைங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் மது குடித்து அதன் மூலமாக போதையாகிறானோ, மது அருந்தி யார் போதையாகிறானோ அவனுடைய 40 நாள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் அதிலேயே மௌத்தாயிட்டான், நரகத்தில் புகுவான். அவன் அதே நிலையில போதையிலே மரணத்தை தழுவினான் என்று சொன்னால் அவன் நரகத்தில் சென்று விடுவான். அவன் தௌபா செஞ்சா அவன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். நல்லா தெரியாம செஞ்சுட்டான் ரப்பே, தெரியாம குடிச்சிட்ட ரப்பே, நீ ஹராம் என்று சொல்ல எனக்கு உரைக்கவில்லை ரப்பே, ஏதோ ஒரு புத்தி பேதலித்தில நான் குடிச்சிட்ட ரப்பே, என்னை மன்னிச்சிடு ரப்பே என்று மனம் முருகி ஒருவன் தௌபா செஞ்சால் அல்லாஹு அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். மீண்டும் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தௌபா செய்த பிறகு மீண்டும் ஒரு மனிதன் மது அருந்தி அவன் போதையில் இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போதையில் அவன் மரணத்தை தழுவினால் அவன் நரகத்துக்கு செல்வான். அவன் தௌபா செஞ்சா அவனுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். 2வது முறை அவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், யா ரப்பே, நான் தெரியாம செய்து விட்டேன் ரப்பே, ஏதோ பழக்க பாசத்திலே பழக்க தோஷத்திலே நான் மது குடித்து விட்டேன் ரப்பே, என்னை மன்னிச்சிடு ரப்பே என்று ஒரு மனிதன் மீண்டும் தௌபா செஞ்சா அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். தௌபா செஞ்ச பிறகு மீண்டும் ஒரு மனிதன் மதுவை குடிக்கிறான். மதுவை குடித்தான், போதையில் ஆழ்த்தினான் என்று சொன்னால், போதையில் இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நிலையில போதையில் அவன் மரணத்தை தழுவினான் என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு செல்வான். மீண்டும் அவன் தௌபா செஞ்சா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சொல்லிவிட்டு 4வது தடவை சொன்னார்கள், தௌபா செய்த பிறகு மீண்டும் அவன் மதுபானத்தை அருந்தினால், மது குடித்து அவன் போதையில் ஆழ்ந்தான், நரகத்துக்கு செல்வான். நரகத்துக்கு சென்றால் நரகவாசியுடைய இரத்தமும் சீழும் அவனுக்கு குடிபானமாக வழங்கப்படும். அருமையான அல்லாஹ், எவ்வளவு பெரிய எச்சரிக்கை, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை, எவ்வளவு பெரிய அசிங்கம். ரத்தம் நம்ம மேல பட்டாலோ, சீ நம்முடைய மேல பட்டாலோ அது எவ்வளவு துர்நாற்றம் வீசும். ஆனா நம்ம உடனே தொடச்சி சுத்தப்படுத்துவோம். அடுத்தவருடைய பார்வையில படாத அளவுக்கு நாம சுத்தப்படுத்துகிறோம். ஆனால் எந்த மனிதன் மது குடித்துக் கொண்டு, சாராயத்தை குடித்துக் கொண்டு அவன் இந்த உலகத்தை விட்டு மறைகிறானோ, போதையிலே மறைகிறானோ, அவன் மறுமை நாளிலே நரகவாசிகளுடைய சீழும் இரத்தத்தை தான் அவனுக்கு பானமாக வழங்கப்படும் என்று சொன்ன நினைத்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். மதுவை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், மதுவை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ், அதுதான் பாவத்துக்கு தலையானதாக இருக்கிறது என்றார்கள் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மது குடித்த நிலையில ரோட்ல எவ்வளவு பெரிய வார்த்தைகள், எப்பேற்பட்ட வார்த்தைகள் பேசுகிறான். தொழுகையாளி போகும்போது கூட தெரியாத அளவுக்கு அந்த தொழுகையாளி பத்தி எவ்வளவு மோசமா பேசக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அடுத்தவங்களை பத்தி எவ்வளவு மோசமா பேசக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். தன்னுடைய இடுப்பு வேட்டி கீழே அவுழ்ந்து விழுந்த கூட தெரியாத அளவுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு போதையில சுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
பெத்த தாய்மனை பார்க்கிறது கிடையாது, பெத்த தகப்பனை மதிப்பது கிடையாது, பெத்த பிள்ளைகளை சரியான முறையில் பார்க்கிறது கிடையாது, கட்டிய மனைவியிடம் சரியான முறையில் அந்த மனைவிக்கு தேவையான கொடுப்பது கிடையாது. அத்தனைக்கும் காரணம், அத்தனைக்கு மூல காரணம் இந்த மதுதான். மதுவை குடித்துக் கொண்டு அறிவை போக்கிக் கொண்டு மான மரியாதை இழந்து எத்தனை பேர் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமையானவர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இந்த மதுவினால் தானே என்னென்ன உயிர்கள் 30 உயிருக்கு மேல இன்னைக்கு போயிருக்குன்னு சொன்னா சாதாரண 30 குடும்பம் நடுத்தர நிற்கும் அர்த்தம் தானே. கள்ளச்சாராயத்தை கூட செத்து போனாங்கன்னா அத்தனை 30 குடும்பம் நடுத்தர நிற்குதுன்னு அவங்க பிள்ளைங்க என்ன தவறு செஞ்ச நினைச்சு பாருங்க. இவன் குடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கல, அவங்க புள்ள நீ பெத்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு, உன்னை நம்பி வந்து அந்த மனைவி என்ன பாவம் செஞ்சா, அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன, இதுவெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னால் வரணும். அருமையான ஒரு தவறுல இருந்து அவன் பாதுகாக்க வேண்டும், தவறு என்று பாதுகாக்க வேண்டும். இந்த தவறுல யார் யார் அவர்கள் எல்லாம் முற்றிலும் நீங்க வேண்டும். ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் குடிக்க மாட்டான்னு சொன்னாங்க, ஒரு காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அருமையானவர்களே? வட்டி வாங்க மாட்டார்கள் இஸ்லாமியர்கள், வட்டி வாங்க மாட்டான்னு சொன்னாங்க. அந்த பாய் கொடுப்பாரு, இங்க போய் கேளுன்னு சொல்லி மற்றவரை சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய நடைமுறை இருக்குது. அந்த பாய் கொடுப்பார், நீங்க போய் கேளுங்களேன். இஸ்லாமியர்கள் மதுபானம் குடிக்க மாட்டார்கள் அப்படி ஒரு சொன்ன காலம் உண்டு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அந்த காலம் அந்த பேர்ல இன்னைக்கு மறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு கவலை வேணும் அருமையானவர்கள். அல்லாஹ்தால மறுமையில கேளுகிட்ட என்ன பதில் சொல்லணும் ஒரு என்ன வேணுமா இல்லைங்களா? எத்தனை நாள் இந்த பாவத்தில் மூழ்கி இருப்போம், எத்தனை நாள் இந்த பாவத்தில் மூழ்கி இருப்போம்? மௌத்து வரை வரையா? மௌத்து வருகின்ற வரையா? இல்லை. அப்ப அதுக்கு முன்னால் நம்ம திருந்தணுமா இல்லைங்களா அருமையானவர்களே? எத்தனை இஸ்லாமிய நம்ம ஒரு தவறு செஞ்சா இன்னைக்கு சமுதாயத்தையே அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு முஸ்லிம் தவறு செய்கின்ற போது அது சமுதாயத்தையே பாதிப்பு ஏற்படுத்தும். இஸ்லாமியர்கள் அப்படித்தான் போயிருக்கு. நம்முடைய சமுதாயம் 1400 ஆண்டுகளாக அப்படியே கட்டி பாதுகாக்க வந்து கொண்டிருக்கிறது. நியாயத்திலும் பாவத்தையும் பாவம் செய்யாத அளவுக்கு உள்ள ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அத்தனையும் இன்னைக்கு சீர்குலைந்து போகிற அளவுக்கு எத்தனை இஸ்லாமியருடைய வாழ்க்கை இன்னைக்கு மோசமானது, மதுவிலையும் சூதிலையும் போய்கொண்டு இருக்குது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அருமையானவர்களே. அவ்வாப் இப்னு ஹௌஷப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவ்வாப் இப்னு ஹௌஷப் ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தி அறிவிப்பார்கள். ஒரு அம்மா தலையில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டே வந்தாள். ஒரு பெண்மணி, ஒரு வயசான மூதாட்டி தலையில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டே வந்தாள். அதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன். ஹௌஷப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹௌஷப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த அம்மா அழுதுட்டு வருவதற்கு முன்பாக நான் ஒரு நிகழ்ச்சியை கண்டேன். ஒரு கபரிஸ்தான் அப்படியே பொளந்தது. ஒரு சஹாபி சொன்ன வார்த்தை, ஒரு நாயக தோழர் சொன்ன வார்த்தை, ஒரு கபர் அப்படியே பிளந்தது. அந்த கபூர்ல இருக்க மனுஷனுடைய தலை கழுத தலமா மாறியது. உடம்பு மனுஷனுடைய ஜசதுகு இன்சானு, ஜசதுகு ஜசதுல் இன்சானு, ஒரு ரஸுகு ஹிமார் ரஸ். அவனுடைய தலை கழுதனுடைய தலையா இருக்கிறது, அவனுடைய உடம்பு மனுஷனுடைய உடம்பா இருக்கிறது. அந்த கோலத்தை பார்த்து விட்டு நான் வந்து கொண்டிருந்தேன். ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு தலைவிரி கோலமாக அந்த அம்மா வந்து கொண்டிருந்தது. அந்த அம்மாட்ட கேட்ட, ஏன் அம்மா இப்படி வாரீங்க, ஏன் இப்படி வாரீங்க, என்ன காரணம்? அந்த அம்மா சொல்லுச்சு, என் பையனுடைய ஜனாசாதான் அது. நீங்க பார்த்தி அந்த கொடூரமானது என்னுடைய பையனுடைய ஜனாசாதான். முகம் தலையெல்லாம் கழுதைய போல, உடம்பு எல்லாம் மனுஷனை போல இருந்த காட்சியை பார்த்தீங்களே தோழரே, அது என்னுடைய பையனுடைய ஜனாசாதான், என்னுடைய பையனுடைய உடம்பு தான். என் பையனுக்கு சொன்ன புத்திமதி சொன்ன கேட்கலையே. என் பையனுக்கு புத்திமதி சொன்னே, அப்பா ஹராமாக்கி இருக்க, அப்பா ஹராம், ஹம்ரு என்பது மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கு, அது குடிக்காதப்பா குடிக்காதப்பான்னு என் பையன்கிட்ட தலையில அடிச்சு சொன்னனே. என் பையன் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஏன் கழுத மாதிரி கத்துறன்னு கேட்டான்.
என் பையன் என்னை பார்த்து கேட்டா ஏன் கழுத மாதிரி கத்துற இந்த வயசுல? இன்னைக்கு எத்தனை பெரியவர்கள் பிள்ளைகளை திருத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு கட்ட எதிர்த்து பேசுற பிள்ளைகளா இருக்காங்க. இல்லைங்களா? தனியா போய் உட்கார்ந்து அழுவாங்க, அந்த மாதிரி தனியா போய் அழுவாங்க. புள்ள இந்த மாதிரி போயிட்டு இருக்கானே, புள்ள இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறானே, திருத்த முடியலையே, தோளுக்கு மேல வளர்ந்துட்டானே, ஏதாவது கையை வாங்கினா அவன் அடுத்து கையை வாங்கிருந்தானே, இந்த மாதிரி ஆச்சு. வேற வழி இல்லை, அல்லாட்ட முறையிட தவிர வேற வழியே இல்லை. யா அல்ல என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுறப்ப என்று எத்தனை பெத்தவர்கள் இன்றைக்கும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளை வளர்க்கிறதை செய்வானாக. ஆமீன். சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தாலும், நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது மாற்றம் அடைந்தால் அல்லாஹ்வுல மன்னிச்சு அவர்களுக்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்ப அந்த அம்மா தலையில் அடித்து கொண்டு வந்தார் ஹவுசபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க வந்து கேட்கிறாங்க, அவங்க முன்னால சொல்றாங்க, நீங்க பார்த்த அந்த கொடூரமான ஜனாசா என்னுடைய மகனுடைய ஜனாசா தான். என் மகன்கிட்ட சொன்ன மது குடிப்பது, சாராயம் குடிப்பது ஹராமுன்னு சொன்னேன், அவன் கேட்கல. ஒரு கட்டத்தில் அந்த பையன், என் பையன் என்னை பார்த்து கேட்டா, கழுத மாதிரி கத்திரிய, கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று சொன்னான். அத்தோட மௌத்தாயிட்டான். அவன் ஜனாசா அடக்கப்பட்டுச்சு. நானும் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்துட்டு வரேன், என் மகனுடைய ஜனாசாவோட தலை கழுத மாதிரியே இருக்குது. அல்லாஹ் மன்னிக்க அருமையானவர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் கூட்டம், ஷேக் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு தெருவழியா போகும்போது ஒரு கூட்டம், ஒரு மக்கள் கூட்டம். ஏன் வாசல இவ்வளவு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள ஒருத்தர் சக்கராத்துல இருக்கிறாரு. களிமா சொல்லிக் கொடுப்போம், களிமா வரல. இன்னைக்கு எல்லாருமே சக்கராத்து களிமா சொல்லிக் கொடுப்பாங்க. விளங்குனவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, விளங்காத உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. விளங்காதவங்க என்ன செய்வாங்க? அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா விளங்கினவர்கள் உள்ள களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நினைவுபடுத்துறது, தல்கீன் சொல்லுவாங்க. ஏன்னா நினைவுபடுத்துறது, சொல்லுங்கன்ட்டு அவங்க சூழ்நிலை நாம திரும்ப திரும்ப அந்த களிமா சொல்லிக் கொடுக்க டக்குன்னு வாயில களிமா சொல்லிட்டு மௌத்தாகும் கூட சூழ்நிலை உண்டு. களிமாவோட மௌத்தாகும். ஆனா அதே மாதிரிதான் அவங்களுக்கு களிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு, சொல்லல. இந்த பெரியவங்க, இந்த ஷேக் அந்த வழியா போகும்போது அந்த செய்தி எத்தி வைக்கும் போது ஷேக் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி உள்ள போறாங்க. அவர் தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு களிமா சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, களிமா சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் சொல்றாரு, நான் களிமா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டேன். அது வாயில வருது, அந்த வார்த்தை வாயில வருது, களிமா வாயில வரவில்லை. ஷேக் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், இந்த ஜனாசாக்கு என்னை ஜனாசா தொழுகைக்கு கூப்பிடாதீங்க. இந்த ஜனாசா நீ என்னத்தையும் பண்ணிட்டு போங்க, ஆனா என்னை ஜனாசா தொழுகைக்கு கூப்பிடாதீங்க. நீங்க யாரு என்னை கூப்பிடாதீங்க. ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்லிவிட்டார்? என்னுடைய கவனத்தில் பார்க்கும் போது இவர் இறை நிராகரிப்பில் தான் மௌத்தாகி விட்டாரு. அதனால் என்னை ஜனாசா தொழுகைக்கு கூப்பிடாதீங்க என்று சொல்லிவிட்டு இவருடைய நடைமுறை எப்படி என்று விசாரித்தார்கள். இவருடைய நடைமுறை எப்படி இருந்து சொல்லுங்க என்று கேட்ட பொழுது கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், நல்ல தொழுகையாளிதான். ஆனா மதுபானத்துக்கு அடிமையானவர், மது குடித்துக் கொண்டே இருப்பார், எப்பொழுதும் போதையில் இருக்கக்கூடிய மனிதர். அப்ப மது என்பது ஈமானை போக்குகிறது. அதனாலே கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்வார்கள், மது குடிப்பதும் ஈமானும் ஒரே இடத்துல ஒன்று சேராது. ஃபலா தஜ்தமியூ, மது குடிப்பதும் ஈமானும் ஒரே இடத்துல ஒன்று சேராது. ஏதாவது ஒன்று இருக்கு, ஒன்று வந்தால் இன்னொன்று போய்விடும். ஈமான் இருந்தா மது போயிடும், மது இருந்தா ஈமான் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த நிலையிலும் போதை தரக்கூடிய எந்த பொருளையும் மறந்தும் கூட அதன் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் செல்லாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டும். உயிர் போகுது ஒரு பக்கம் இருக்கட்டும், அருமையான அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஈமானை தொலைத்து விட்டு ஒரு மனித உலகத்தை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்?
ஈமானை துரைத்து ஈமானை நாசப்படுத்தி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிக்க முடியும்? மறுமையில அத்தனை வேஸ்டா போயிருமே, அத்தனை வீணா போய்விடுமே. ஈமான் இருந்தா தானே. மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மினல் ஈமான், கடுகளவு ஈமான் இருந்தால் கூட மறுமையில சொர்க்கம் உண்டு என்றார்களே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ ஃபஹுவ ஃபில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் இருப்பார். இல்லைன்னா ஈமான் சொர்க்கம் என்பது கிடையாது. அருமையான அல்லாஹ் நல்ல இந்த ஜும்மா நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன? நம்முடைய பிள்ளைகளும் சரி நாமும் சரி தவறிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், தவறான நடவடிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்க விஷயத்தை போதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எது ஹலால் எது ஹராம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சாலிகான முறையில் வளர வேண்டும் என்ற ஒரு மேலான பாடத்தை தான் இந்த ஜும்மா நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நம்மையும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய மனைவி மக்களையும் தவறிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மளை சிரித்த நிலையில் வரவேற்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.